மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள பூங்கம்பட்டு நாடு ஊராட்சியை சார்ந்த சின்ன வட்டானூர் கிராமத்தில் அப்பகுதியில் உள்ள கிளானூர் கிராமத்தை சார்ந்த மோகன் தமிழ்நாடு ஷெட்யூல்டு டிரைப் மலையாளி பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் சின்ன வட்டானூர் பெருமாள் பிஎஸ்என்எல் ஆர்டிடி அப்பகுதி கிராம மலைவாழ் மக்களின் 50 ஆண்டு கால கோரிக்கையான சாலை வசதி ஏற்படுத்தி போக்குவரத்தை தொடங்க அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல கோரிக்கை பொதுமக்களின் முன்னிலையில் வைக்கப்பட்டது. இப்போக்குவரத்து பாதை அமைப்பது சம்பந்தமாக அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்ல மலைவாழ் மக்களின் அழைப்பினை ஏற்று தமிழ்நாடு அரசால் நியமனம் செய்யப்பட்ட ராஜவேலு தமிழ்நாடு பழங்குடியினர் நல ஆன்றோர் மன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் தோழர் அபிராமன், தோழர் சேகர் பிஎஸ்என்எல் ஆர்டிடி ஜேஇ, விவசாய சங்க பிரதிநிதி அயோத்தி ஆகியோர் கொடுமாம் பள்ளியில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவு பாதை வசதியற்ற மலை கிராமமான பூங்கம்பட்டு நாடு ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன வட்டானூர் கிராமத்தை அவ்வூராட்சிக்கு உட்பட்ட சேர்க்கானூர் பெரும்பள்ளி கல்லாவூர் வழியாக சென்று பார்வையிடப்பட்டது. அம்மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கொடுமாம்பள்ளி முதல் சேர்க்கானூர் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் மண் பாதையை வனப்பாதை போக்குவரத்துக்கு சாலையாக அமைத்து அதன் மூலம் மருத்துவம் பார்க்கவும் பெண்களுக்கு சுபப்பிரசவம் நடக்கவும் மாணவ மாணவியர் 8ஆம் வகுப்புக்கு மேல் உயர்கல்வி பயிலவும் விவசாய விளைபொருட்களை சந்தைக்கு எடுத்துச் செல்லவும் அம்மலை கிராமத்திற்கு கொடுமாம்பள்ளியில் இருந்து சின்ன வட்டனூர் மலை கிராமத்திற்கு சாலை ஏற்படுத்தி போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கவும் மாண்புமிகு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களின் ஆசியோடும் வழிகாட்டல்கள் படியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு முறையாக கொண்டு சேர்த்து வனத்துறையின் அனுமதி பெற்று அக்கிராம மக்களின் கோரிக்கையினை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கவும் முயற்சி செய்வதாக தமிழ்நாடு பழங்குடியினர் நல ஆன்றோர் மன்ற உறுப்பினர் ராஜவேலு கூறினார். 50,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பூங்கம்பட்டு நாடு, நெல்லிவாசல் நாடு, புதூர் நாடு இம்மூன்றும் பஞ்சாயத்துகளில் 36 குக்கிராமங்கள் உள்ளன. பூங்கம்பட்டு ஊராட்சி சின்ன வட்டனூரில் இருந்து புதூர் நாடு வழியாக உள்ள சாலையில் திருப்பத்தூர் செல்ல சுமார் 3 மணி நேரம் 50 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. மலைவாழ் மக்களின் கோரிக்கையான சின்ன வட்டானூர் முதல் கொடுமாம்பள்ளி வழியாக திருப்பத்தூர் நகரத்தை 16 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிடங்களில் சென்றடையலாம். இக்கோரிக்கையினை 50 ஆண்டுகளாக அரசிடம் மலைவாழ் மக்கள் வைத்தும் அரசு எந்த நடவடிக்கையும் உதவியும் செய்ய முன்வரவில்லை என்பதை உருக்கமாக தெரிவித்தனர். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இம்மலைவாழ் மக்களின் கோரிக்கையினை ஏற்று கொடுமாம்பள்ளி முதல் சின்ன வட்டானூர் வரை பாதையை சாலையாக மாற்றி போக்குவரத்து வசதியினை ஏற்படுத்தி மலைவாழ் மக்களின் துயர் துடைக்க ஆவண செய்யும்படி மலைவாழ் மக்கள் உருக்கமாக கேட்டுக்கொண்டனர் இருக்கின்றேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூங்கம்பட்டு நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 50,000 மக்கள் வந்து வாழ்கின்றார்கள். இந்த மக்கள் வந்து பிரதான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலை வசதி. இந்த சாலை வசதி இப்போ இருக்கிற சாலை வசதி அமைச்சு கொடுத்தது வந்து புதூர் வழியாக மற்றப்பள்ளி வழியாக திருப்பத்தூருக்கு போனோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம் வருது. ஆனால் இப்போ இதில் இங்கே சிறுவட்டானூர்லேருந்து கொடுமாம்பள்ளி வழியாக திருப்பத்தூருக்கு போனோம்னா இந்த காட்டு வழிப்பாதை வந்து 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த 5 கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் காலங்காலமாக சாலை வசதி வேணும், தார் சாலை ஆக்கணும் போராடி உள்ளோம். அந்த சாலையை அரசு இது வரைக்கும் செய்யாததுனால நாங்களே வந்து மண் சாலையை போட்டிருக்கோம். அந்த மண் சாலை வழியாக தான் வந்து நாங்கள் இப்போ அவசர தேவைக்கு போக வேண்டியது இருக்குது. அந்த மண் சாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேடு பள்ளமும் குழியுமாக இருக்குது. மழை காலத்தில் வந்து அதை அறுத்துட்டு போகிறதுக்கே வழி இல்லாத இப்போ மருத்துவ வசதிக்கு அவசரத்துக்கு தேவையாக இருந்தாலும் வந்து எப்படி போனோம்னா ஜோலியை கட்டி தான் ஒருத்தரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவசர தேவைக்கு தூக்கிட்டு போக வேண்டிய நிலைமையில் இருக்கின்றது. மேலும் இப்போ பாம்பு கடித்தாலும் வந்து மக்கள் வந்து உடனடியாக வந்து அவசரத்துக்கு இப்போ ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. அதனால் பெரிதும் பாதிக்கப்படுது, உயிரிழப்பு கூட ஏற்படுது. இந்த மாதிரி பல துயர்கள் இருக்கின்றது. அவசர தேவைக்கு பள்ளி கல்விக்கு கூட போயிட்டு வர்றதுக்கு வந்து சிரமமாக இருக்கின்றது. எனவே இந்த கரடுமுடான உள்ள மக்கள் போடப்பட்ட சாலையை
5 கிலோமீட்டர் சாலையை உடனடியாக வந்து அந்த அரசாங்கம் வந்து தார் சாலையை மாற்றி பேருந்து வசதி இயக்கி கொடுத்தால் வருங்காலத்தில் வந்து இந்த மக்களுக்கு வந்து கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் இருந்து அவர்கள் வளர்ச்சி பெற்று மேலும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு பேருதவியாக என்று இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து ஜி முருகனின் பேர் சின்னவட்டானூர். இப்போது நாங்கள் சின்னவட்டான கிராமத்தில் இந்த கோயில் வளாகத்திலிருந்து தங்களுக்கு இந்த பேட்டியை கொடுக்குறோம். இங்கேருந்து திருப்பத்தூர் வந்து அங்கே சொன்ன வழி அந்த 4 கிலோமீட்டர் ரோடை செஞ்சு கொடுத்தா 20 கிலோமீட்டர் தான். புதுநாடு வழியாக போனால் 50 கிலோமீட்டர் நாங்கள் சுற்ற வேண்டி இருக்குது. ஆனால் இந்த 4 கிலோமீட்டர் பார்ஸ் ரோடை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தால் கல்வி வசதி, மருத்துவ வசதி, இன்னும் இந்த வேளாண்மை இடுபொருட்கள், ஏன்னா தலைமை சமயம் ஒரு நாளைக்கு எங்கள் நிலத்தில் விளைய வைக்கிற தக்காளி வந்து இங்கே சில டைமில் கொட்டி கூட வேஸ்ட் பண்ணுற நிலையை இருக்குது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு 1000 கிலோ போவோம். இங்கேருந்து தலைசுமையை தான் தூக்கிட்டு போகிறோம். அந்த 4 கிலோமீட்டர் தலைசுமையை தூக்கிட்டு போகிறோம். தூக்கிட்டு போய் கொடுத்தா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாக ஆகிடுது. இன்னும் விவசாய பொருள் இங்கே இந்த கூலியை கொடுத்துட்டா மீதி எங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இதுவே இந்த ரோடு செஞ்சு கொடுத்தா எளிமையான முறையில் கொண்டு போய் நாங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போய் அதை வந்து விற்பனை செய்யறதுக்கு எதுவாக இருக்கும். அடுத்தது வந்து பூ. இந்த பகுதியில் வந்து நிறைய பூ விளையுது. பூ அதுவும் தலைசுமையாக தான் தூக்குறோம். தலைசுமை தான் 4 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ரோடில் வந்து 4 கிலோமீட்டர் தலைசுமை தூக்கிட்டு போய் குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். அதுக்கு வந்து என்ன ஆகுது? கூலி அதிகம் ஆகுது. கூலி அதிகம் ஆகுது. எங்களுக்கு வந்து விவசாயத்தில் போடுற 1 ரூபா போடுற முதல் வந்து அந்த 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் இங்கே செலவாகி போகுது. எங்களுக்கு வந்து வேண்டிய எங்களுக்கு இதே கிடையாது. என்ன எங்களுக்கு பேர் இழப்பு, விவசாயத்துக்கு பேர் இழப்பு. இனிமேல் ரோடு வசதி தான் இந்த இழுப்பால் வந்து சரிய முடியும். கல்வி வசதி, குடிநீர் வசதி ஓரளவுக்கு இருக்குது. கல்வி வசதி, மருத்துவ வசதி, மேல் படி போனோம்னா இந்த வசதி போனோம்னா நடந்து தான் போகிறோம். சில டைமில் எல்லாம் வந்து சில பேர் டூ வீலர் இருக்கிறவங்க நாங்கள் போடுற ரோட்டில் போயிடுறாங்க. ஆனால் இந்த டூ வீலர் எல்லாம் அவங்க நடந்து கூட போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. கீழே போய் அந்த அடிவாரம் போய் பஸ்ஸு பிடிச்சி போனோம்னா ஸ்கூல் டைம் ஆகிடுது. ஸ்கூல் பசங்க போக முடியறதில்ல, அந்த டைமுக்கு போக முடியறதில்ல. கல்லூரிக்கு அந்த டைமுக்கு போக முடியறதில்ல. இவ்வளோ கஷ்டமாக நாங்கள் பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் விவசாய பொருட்கள், இந்த கல்வி வசதி, இந்த மருத்துவ வசதி இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து நிறைவு பெற வேண்டும் என்றால் இந்த 4 கிலோமீட்டர் தூரம் ஃபாரஸ்ட்டில் ரோடு போட்டு கொடுத்தா எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அரசாங்கம் இது வந்து விரைவாக வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். மலைவாழ் மக்களுக்கு நிறைய வந்து பண்ஸ் இருக்குதுன்றாங்க. அந்த பண்ஸால் எங்கே போகுதுன்னு தெரில. மலைவாழ் மக்களுக்கு மத்திய கவர்மெண்ட்டு நிறைய பண்ஸ் ஒதுக்குதுன்றாங்க. அந்த பண்ஸால் என்ன போகுது? என்ன எங்களுக்கு வந்து எங்கள் அடிப்படை வசதியே இல்லைன்னா எங்களுக்கு அந்த பண்ஸ் எங்கே போகுது என்ன அதுன்னு எங்களுக்கு தெரில. ஆனால் இந்த கோரிக்கையை இந்த மீடியா வாயில் மூலமாக தான் எங்களுக்கு வந்து இந்த கோரிக்கை வந்து அரசாங்க அதிகாரிகளும் இல்லை அமைச்சர்களும் இதை எடுத்து எங்களுக்கு பேருதவியாக செஞ்சால் இந்த பகுதி மக்களுக்கு பேருதவியாக இருக்கும். என்னோடய பேர் பெருமாளுங்க. நான் இந்த கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்தில் ஊர் நாட்டானேக்கிறேன். சேர்க்கானூர் கிராமம் என்னோடய கிராமம். இங்கே 4 கிராமம் இருக்குது. இந்த 4 கிராமத்துலேருந்து குடும்பமல்லி திருப்பத்தூர் போனோன்னா நடந்து போகிறோம், டூ வீலர் இருக்கிறவங்க போகிறோம். இதெல்லாம் மாற்றி இந்த மண் சாலைக்கு அரசாங்கம் தார் சாலையை போட்டு கொடுத்தா இங்கே வயதானவங்க, சிறு பிள்ளைங்க எல்லாருக்கும் சௌகரியமாகும். அதனால் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து இந்த குடும்பமல்லி சாலையை போட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேர் ஹரிதா. நான் சின்னவட்டானூரில் இருக்கேன். நாங்கள் திருப்பத்தூர் போகணுன்னா புதுநாடு சுற்றி 50 கிலோமீட்டர் தூரம் தான் கடந்து போகணும். ஆனால் நாங்கள் இங்கே போட்டிருக்க குடும்பம்பள்ளி வழியாக வந்தோம்னா 5 கிலோமீட்டர் தான். நாங்கள் காலேஜ் போகணுன்னாலும் சரி, மருத்துவத்துக்கு போகணுன்னாலும் சரி, ஏதாவது விவசாயம் போகணுன்னாலும் சரி, எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. மழையெல்லாம் பெய்கிறப்ப ரொம்ப கீழே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களே இந்த 500 மக்களும் சேர்ந்து இந்த சாலையை எங்களால் முடிந்த அளவுக்கு மண் சாலையை அமைச்சு வச்சுருக்கோம். அதை தார் சாலையாக அமைச்சு தரணுன்ட்டு நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். என் பேர் அனுசியா, சின்னவட்டானூர் உறுப்பினராக கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தேர்வு செய்யப்பட்டு கடந்த 3 மாதமாக பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பழங்குடி நில மக்களை சந்தித்து அவருடைய இடர்பாடுகளை அரசாங்கத்திற்கு எடுத்து செல்வதற்காக நான் இங்கே வருகை தந்துள்ளேன். நான் காலையிலேருந்து புறப்பட்டு திருவண்ணாமலையிலேருந்து புறப்பட்டு ஊத்தங்கரை வழியாக திருப்பத்தூர் அடைந்து திருப்பத்தூர்லேருந்து இந்த சின்னவட்டானூர் கிராமத்தில் வருவதற்கு ஏறக்குறைய எங்களுக்கு 4 மணி நேரம் ஆனது. இந்த திருப்பத்தூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஏறக்குறைய பார்த்தா 1.5 மணி நேரம் ஆனது. இப்படிப்பட்ட சூழ்நிலை 5 கிலோமீட்டர் பேருந்து வசதி இல்லாமல் காட்டு பகுதியில் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து பெரும் அவதிக்கு உள்ளாகி பொதுமக்களும் பெண்களும் தனித்தனியே நடந்து வருகிறார்கள்.
வண்டி உள்ளவங்க 2 வீலரில் வராங்க, கொஞ்சம் வசதியானவங்க டெம்போ ட்ராவலரில் வராங்க. அது வந்து ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஒரு திருப்பத்தூர் சென்று வர்றதுக்கு 100 ரூபா ஆகுது. இந்த 100 ரூபா இருந்தால் அவங்களுடைய குடும்ப செலவுக்கு பயன்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலை குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்காக திருப்பத்தூர் போகணும். ஏறக்குறைய ஒரு தம்பி சொன்னார் 4 மணிக்கு ஏஞ்சி 6:30 மணிக்கெல்லாம் நான் வந்து திருப்பத்தூர் குடும்பம்பள்ளியில் போய் வெயிட் பண்ணியிருக்கணும். அதன் பிறகு பஸ் வரும். அதன் பிறகு அந்த திருப்பத்தூருக்கு அடைஞ்சு நாங்கள் வந்து செகண்டரி ஸ்கூலோ காலேஜோ நாங்கள் படிக்கிறோம். ரொம்ப சிரமமாக இருக்குது, மழை காலையில் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றத அந்த பள்ளி மாணவர்களும் கூறினார்கள். பெண்களும் பொதுமக்களும் வந்து ரொம்ப சிரமத்தை வந்து அவர்கள் தினமும் அனுபவித்து வருவதை கண்டிப்பாக தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு அவர்கள் மூலமாக தமிழக முதலமைச்சரை கண்டிப்பாக இது சந்தித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு கண்டிப்பாக நான் வலியுறுத்துவேன்.